வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் செகண்ட் சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லாங் ஆன்சரில் 5th கொஸ்டின். இதில் மேக்ஸிமம் ஹைட் டெரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் மேக்ஸிமம் ஹைட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினாக என்ன செஞ்சுருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒன்று மட்டும் பார்க்க போகிறோம். மோஷன் அண்ட் ரேஞ்ச் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆன்சர் இந்த இருக்குது. இந்த மேக்ஸிமம் ஹைட்டுக்கு உண்டான ஈக்குவேஷன் எப்படி டெரைவ் பண்ணணும்? The maximum vertical distance traveled by the projectile during the journey is called maximum height. This is determined as follows. For the vertical part of the motion, அதாவது ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அது அட் அ டைமிங்கில் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ட்ராவல் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ்லேயும் ட்ராவல் பண்ணுது. ஆனால் நாம் இப்போ இங்கே பார்க்க போகிறது வந்து மேக்ஸிமம் ஹைட். அப்போ இதுதான் மேக்ஸிமம் ஹைட், ரைட்? இப்படி ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் தூரம் இவ்வளோ ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கேருந்து மறுபடியும் ஹைட்டு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகிருக்கும். ஓகே, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் ஒய் ஆக்சிஸுக்கும் தான் ரிலேஷன் இருக்குது. ஏன்னா இந்த ஹைட் வந்து ஒய் ஆக்சிஸ் சம்மந்தப்பட்டது. எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஹைட்டுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும். அப்போ ஒய் ஆக்சிஸில் உள்ள ஃபார்முலா தான் எடுக்கணும். v = u + 2as சஃபிக்ஸ் ஃபுல்லாக ஒய், அதனால தான் போட்டிருக்கிறாங்க. இதில் u ஆஃப் ஒய்யோட வேல்யூ வந்து u sin θ. ஓகேவா? ஜென்ரலாக இந்த வேல்யூவை எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வேல்யூவை u cos θன்னு எடுக்கணும், ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூவை u sin θன்னு எடுக்கணும். இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணும், இந்த டைரெக்ஷனில் இருக்கிறத இந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறத 2 காம்போனண்ட்டாக பிரிப்போம். ஒன்று வெர்டிக்கல் அண்டு ஹாரிசாண்டல். அப்படி அந்த 2 காம்போனண்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா தான் அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்லாம் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம வேல்யூ நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ, இதே மாதிரி இந்த மேக்ஸிமம் ஹைட்டு அல்லது ரேஞ்சு இதோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்படி ட்ராவல் ஆகிற பார்ட்டிக்கில் 2 காம்போனண்ட்டாக பிரிக்கணும். அப்படி நம்ம பிரிக்கும்போது ஒய் ஆக்சிஸில் நமக்கு கிடச்சது u ஆஃப் ஒய்க்கு வேல்யூ வந்து u sin θ. a வந்து -g, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுது, ரைட்? அதனால் -g. s அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்கோம், hmaxாக எடுத்திருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல கரெக்டாக அந்த பாயிண்ட் நிற்கும்போது இப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆயிரும், 0 ஆயிரும், ரைட்? இங்கேருந்து ஒரு பந்தை த்ரோ பண்ணுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ அதோட வெலாசிட்டி குறையும். எந்த பாயிண்டில் அதோட வெலாசிட்டி 0 ஆகுதோ அங்கேருந்து தான் மறுபடியும் அது ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் பாயிண்டில் ஃபைனல் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து 0. இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த எல்லா வேல்யூவையும் இந்த ஈக்குவேஷனில் என்ன செய்வோம், சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஃபைனல் வெலாசிட்டிக்கு பதிலாக 0. ஸோ 0 = u ஆஃப் ஒய்க்கு பதிலாக u sin θ, u sin θ the whole square ப்ளஸ் 2 அப்படியே இருக்கும், ஏக்கு பதிலாக -g அண்ட் எஸ்ஸுக்கு பதிலாக hmax. இப்போது இந்த u sin θ the whole square இருக்குது. இது -2ன்னு நினச்சிடாதீங்க, இது அப்போல்லாம் நான் ட்ரா பண்ணது. u sin θ the whole squareன்னு இருக்குது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், u square sin square θ. இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். -2g hmax = 0. இப்போ இந்த மைனஸில் இருக்கிற டேமை
இந்த -2g அடுத்த சைடு வந்தால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன கிடச்சிருக்கும், 2gh is equal to இப்படி கிடைக்கும். 2gh is equal to u square sin square theta. இப்போ இந்த h மேக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சோன்னா இந்த 2g வந்து என்ன ஆயிரும், டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ u square sin square theta divided by 2g. That's all. Derive பண்ணியாச்சு. Thank you.